கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 35வது அதிகாரத்தின் 2ஆம் பகுதிக்கு கடந்து செல்கின்றோம். இதில் 2 உட்பிரிவுகளை பார்க்க போகின்றோம். முதலாவது, யாக்கோபுக்கு தேவன் தரிசனமும் அவருடைய வாக்குத்தத்தமும் என்பதை பார்க்க போகின்றோம். இதற்கு ஆதாரமாக நான் தேர்ந்து கொண்ட வேத வசன பகுதி 35வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இஸ்ரவேல் தேவனோடு போராடி மேற்கொண்ட ஒரு மனிதன். ஆக இங்கே யாக்கோபு பதானாராமிலிருந்து, தன் மாமனாரின் ஊரான பதானாராமிலிருந்து திரும்பி வந்த பின் அவனுக்கு தேவன் மீண்டும் தரிசனமானார். இந்த வேளையில் அவர் யாக்கோபின் பெயரை மாற்றி அமைத்தார். இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட வசனம், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். மேலும் தேவன் ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அருளிய அதே வாக்குத்தத்தங்களை யாக்கோபுவுக்கும் அருளினார். என்ன வாக்குத்தத்தம்? 11ஆம் வசனம், 12, 13, 14 வசனங்களில் இருக்கிறது. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். ஒரு மக்களினம் என்பது இஸ்ரவேல் மக்களினத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் கோத்திர பிதாக்கள் 12 பேர், அவர்கள் மூலமாக உண்டான மக்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அது ஒரு ஜாதி அல்லது ஒரு மக்களினம். அப்புறம் பற்பல மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடத்திலிருந்து உருவாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோட அவர் பேசின ஸ்தலத்தில் ஒரு கல் தூணை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். அது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக இருந்தது. பானபலி என்பது திராட்சை ரசத்தை அப்படியே அந்த கல் மேலே ஊற்றுறது, அப்புறம் எண்ணெயை ஊற்றுறது. இதில் தான் இன்றைக்கு இந்து மார்க்கத்தில் சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுற பழக்கம்லாம் இதிலிருந்து உண்டானது தான், வேற ஒன்றும் புதுசாக உண்டாக கிடையாது, இதிலிருந்து உண்டானது தான். ஆக அந்த கல் தூணுக்கு ஒரு கல் தூணை நிறுத்தி அதுமாரி பானபலியை ஊற்றி எண்ணெயை பார்த்தான். தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். இதுக்கு முன்னதாக அந்த ஸ்தலத்துக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அதை மாற்றி இவன் பெத்தேல் என்று சொன்னான். தேவன் தன்னோட பேசின இடம் என்று அர்த்தப்படுகின்ற பெத் ஏல் என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டான். தேவனுடைய வீடு. பெத் ஏல் என்றால், ஏல் என்றால் தேவன், பெத்னா வீடு, தேவனுடைய வீடு என்று சொல்லி அவன் அந்த ஸ்தலத்துக்கு பெயரிட்டான். அதன் பிறகு என்ன ஆயிற்று? 4வது உட்பிரிவு, இந்த அதிகாரத்திலே 4வது உட்பிரிவு, பெனிமின் பிறப்பும் ராகேல் இறப்பும். பெத்தேலை விட்டு இஸ்ரவேலும் அவனோட இருந்தவர்களும் புறப்பட்டு எப்பிராத்தாவுக்கு, இந்த எப்பிராத்தா என்பதற்கு செழிப்பான பூமி என்று அர்த்தம். இந்த எப்பிராத்தா தான் பின்னாடி பெத்லெகேம் என்று அழைக்கப்பட்டது. இது அப்பத்தின் வீடு என்று அர்த்தப்படும். முதல்ல செழிப்பான இடம் என்று அர்த்தப்பட்ட அந்த எப்பிராத்தா பிற்பாடு அப்பத்தின் வீடு என்று அர்த்தப்படுகிற பெத்லெகேம் என்று அழைக்கப்பட்டது. அங்குதான் நம் மீட்பர் மனிதனாக தோன்றினார். அவர்கள் புறப்பட்டு எப்ராத்தா அல்லது பெத்லெகேமுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றார். இந்த பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றார். இன்றைய நாட்களில் மருத்துவத்துறையில் அபார வளர்ச்சி காரணமாக
பிரசவத்தின் போது இவ்வாறு பெண்கள் மரித்தல் என்பது வெகுவாக குறைந்துள்ளது. இதுவும் தேவனுடைய கிருபை தான். ஆனால் மருத்துவத்துறை அவ்வளவாக வளர்ச்சியுறாத அந்த காலத்தில் ராக்கேல் தன் மரண காலத்தில் ஆத்மா பிரியும் போது அவனுக்கு பெனோனி, துக்கத்தின் மகன் என்று அர்த்தப்படுகின்ற பெனோனி என்ற பெயரை வைத்தாள். ஆனால் இஸ்ரவேலோ அவனுக்கு பென்யமீன், வலதுகரத்தின் மகன் என்று அர்த்தப்படும் ஒரு பெயரை வைத்தான். பெனோனி என்றால் துக்கத்தின் மகன் என்று பொருள், பென்யமீன் என்றால் வலதுகரத்தின் மகன் என்று பொருள். ராகேல் மரித்து பெத்லகேம் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அது ராக்கேலுடைய கல்லறையின் தூண் என்று அழைக்கப்பட்டது. இது இந்த அத்தியாயத்தில் நிகழ்ந்த இரண்டாவது மரணமாகும். இதற்கு முன்பு வசனம் 8 நாம் பார்த்தோம், ரெபேக்காளின் தாதியான தெபோராளின் மரணத்தை பற்றி வாசித்தோம். ரெபேக்காள் யாரு? யாக்கோபுடைய தாய், ஈசாக்குடைய மனைவி. அந்த ரெபேக்காளுக்கு தாதி தெபோராள் என்று ஒருத்தி இருந்தாள். அவள் மரித்தாள் வசனம் 8. இப்பொழுது இங்கே 20ஆம் வசனத்திலே ராக்கேல் மரிக்கிறாள். இவள் தன்னுடைய இரண்டாவது பிள்ளையை பெறுகையில் பிரசவ வேதனை மிகவும் கடுமையானதால் இறந்து போனாள். பென்யமீன் என்ற அந்த பிள்ளை யாக்கோபுக்கு பிறந்த கடைசி பிள்ளையாமன். இவனுடன் சேர்த்து யாக்கோபு என்ற இஸ்ரவேலுக்கு அவனது 4 மனைவிகளின் மூலமாக மொத்தம் 12 ஆண் பிள்ளைகளும் தீனாள் என்று பெயரிடப்பட்ட ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தார்கள். நாளை ஒருவேளை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நாளை அல்ல, திங்கட்கிழமை இந்த யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய பெயரையும் அவற்றின் அர்த்தங்களையும் நாம் காணுவதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இதோடு நாம் முடித்துக் கொள்கிறோம். யாவருக்கும் நன்றி, வணக்கம்.